அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களையும், அவரது தலைமை பண்புகளையும், அவரது நல்லியல்புகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அண்மை காலத்தில் இயேசுடைய பார்வையில் நட்பு, இயேசுவின் வாழ்வில் நட்பின் பரிமாணங்கள் எனும் தலைப்பின் கீழ் பல செய்திகளை, இறைமொழிகளை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று நட்பு அக்கறை கொள்ளும். அக்கறை என்பது நல்ல ஒரு சொல். கடவுள் நம் மீது அக்கறை கொள்கிறார். நாம் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்ள வேண்டும். நட்பு அக்கறை கொள்ளும். நட்பின் பல பரிமாணங்களில் ஒன்று அக்கறை கொள்ளுதல். நம்முடைய இன்ப துன்பங்களில் பகிர்ந்து கொள்பவர்களோடு நாமும் அவர்களுடைய சார்பாக சிந்தித்து அவர்கள் மீது அக்கறையை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 6:31. இயேசு அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. இயேசுவும் சீடர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இயேசுவும் பணியாற்றுகிறார், இயேசுவுக்கும் களைப்பாக இருக்கிறது. ஆனால் இயேசு தன்னை பற்றி கவலைப்படவில்லை, சீடர்களை பற்றி கவலைப்படுகிறார். நீங்கள் போய் சற்று ஓய்வெடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களிடம் சொல்கிறார். இதுதான் அக்கறை. உண்மையான அன்பு, உண்மையான நட்பு, உண்மையான உறவில் தன்னை பற்றி கவலைப்படாமல், தன் மீது அதிக கவனம் செலுத்தாமல், தன்னோடு இருப்பவர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்துவது, அவர்கள் மீது அக்கறை கொள்வது நட்பின் ஒரு சிறந்த அடையாளம். இங்கே இயேசு அதை செயல்படுத்தி காட்டுகிறார். தன்னை பற்றி அவர் கவலைப்படவில்லை. உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரமில்லை, ஓய்வெடுக்க நேரமில்லை. இயேசு ஓய்வின்றி உழைத்தார், உண்ணாமல் உறங்காமல் உழைத்தார். அதை பற்றியெல்லாம் அவர் பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் தன்னுடைய சீடர்கள் அவர்கள் மீது பரிவு கொள்கிறார், அவர்கள் மீது அக்கறை கொள்கிறார். எனவே நீங்கள் பாலை நிலத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்று அவர்களை ஊக்குவிக்கின்றார். அடுத்த மார்க் 6:32 வாசிக்கின்றோம். அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். இதுதான் இயேசுடைய அக்கறை. நம்முடைய வாழ்வில், நம்முடைய உறவுகளில் இந்த அக்கறை இருக்கிறதா என்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். பிறர் மீது அக்கறை, பிறர் நம் மீது அக்கறை கொள்கிறார்களா என்று கேட்பதற்கு பதிலாக நாம் பிறர் மீது அக்கறை கொள்கிறோமா, அக்கறை உள்ளவர்களாக வாழ்கிறோமா என்று கேட்டு இயேசுவை போலவே நாமும் பிறர் மீது அக்கறை கொள்வோமாக. குறிப்பாக நம்மோடு வாழ்பவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், அவங்க ஓய்வு எடுத்தாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க நலமோடு இருக்கிறார்களா என்பதையெல்லாம் கூர்ந்து கவனித்து இயேசுவை போலவே ஓய்வெடுங்கள், உணவருந்துங்கள் என்று நாம் அக்கறையை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.